நான் வரதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போன்னு தானே சொல்லிட்டு போனேன். என்ன உனக்கு என் மேல அவ்வளவு தூரம் உனக்கு பயம் இல்லையா? உனக்கு இங்க என்னடி இன்னும் உனக்கு வேலை? ஒன்னையும் உன் பிள்ளையும் வீட்டை விட்டு போக சொன்னா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் என்ன சொன்னவங்கிட்ட நான் வரதுக்குள்ள வீட்டை விட்டு போக சொன்னா இல்லையா? இங்க என்னடி உனக்கு வேலை? இங்க என்ன வேலை? என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பாதீங்க. வீட்டை விட்டு எங்கே போ, இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. பாரு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் குணத்துல வந்து தங்கம், ஆனா கோபம் வந்தா சிங்கம். நான் ஒரு தடவை சொன்னா மறு தடவை சொல்ல மாட்டேன். நீ எங்க போவியோ என்ன ஆவியோ எனக்கு தெரியாது. 5 லட்ச ரூபா உங்க அப்பா அம்மா வீட்டுல வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்க வா, இல்ல அப்படின்னு சொன்னா எங்கே போய் சாவு. பாரு, எனக்கு 10 பவுன் நகை போட்டு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து 2ஆம் தரமா பொண்ணு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. கட்டிக்கிட்டு வருவேன். அவ சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு, அவ துணிமணியை துவைச்சுக்கிட்டு, அவ ஊத்துற கஞ்ச கூட குடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி கிடங்க. இல்ல எங்கே போய் பிச்சை எடுங்க. யோ எடியா கைய, யோ நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? என்ன காப்பாத்த தமிழ்நாடு அரசு இருக்குயா. பெத்தவங்க கட்டி கொடுத்துட்டோன்னு கைவிட்டாலும், கட்டிக்கிட்டு போனவன் வேணான்னு துரத்தி விட்டாலும், என்ன மாதிரி ஏழை பிள்ளைங்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்குயா. ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய், ஏழை பெண்ணுக்கு பணம் தராங்க. உடம்பு கெட்டு போச்சுன்னா தரமான மருத்துவம் தராங்க. உங்ககிட்ட எல்லாம் கையேந்த வேண்டானுதாயா இலவச பஸ் வசதி விட்டுருக்காங்க. ஏழைங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தராங்க. நாங்க ஏன் வீதியில நிக்கணும்? என் பிள்ளைய படிக்க வைக்க இலவச பள்ளிக்கூடம் இருக்குதியா. அதுல காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இருக்குயா. எங்களை பார்க்க அரசு இவ்ளோ செய்யும் போது நாங்க ஏன் கவலைப்படணும்? நான் வெளியே போறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி என் கால்ல வந்து விழுவ. அந்த நாள் சீக்கிரமா வரும். ஓடி, நீ எங்க போனாலும் பிச்சை எடுத்துட்டு வந்து என் காலில் விழுவுமே தவிர நான் உன் காலில் விழுவ மாட்டேன். வாடி போலாம். நான் போறேன். நீ எவ கூட வேணாலும் சந்தோஷமா இரு. வாடி போலாம். போறியாடி, போ பேசுகிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழ்றத பார்த்துட்டு நீயே ஆச்சரியப்படுவ. போடி. போலாமா? போலாமா? ஒடியா ஒடியா, டைம் ஆச்சு டைம் ஆச்சு. அம்மா காவேரி. அண்ணா. ஏமா, 1 வருஷமா வாடகை கரெக்டாக கொடுத்தேன். இந்த மாதம் இழுக்கு போட்டு தேவலாமா? ஐயோ அது இல்லைங்கண்ணா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுண்ணா. ஒரு நிமிஷங்கண்ணா. வா வா வா, இந்த பக்கம் எவ்வளோக்கு வா. அது இந்த டைம் கொஞ்சம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுண்ணா. ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா போயிடுச்சு. இனிமே வாடகை சரியா கொடுத்துருங்க. கரெக்டாக கொடுத்துருமா? வரமா வரமா. காவேரி. அம்மா அம்மா, அப்பா. அப்பாவா? ஆமாங்க காவேரி, நான் தான் காவேரி. என்னங்க என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. சொத்தெல்லாம் வித்து, அவ பேச்ச கேட்டு காடு ஊடெல்லாம் வித்து அவ கையில கொடுத்த. அவ காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு போயிட்டா காவேரி. நான் உங்களை தேடி தேடி அலைஞ்சி பிச்சைக்காரன் ஆயிட்ட காவேரி. இப்ப என்ன பண்றது? ஐயோ, போன வரைக்கும் போகட்டும், அதெல்லாம் விடுங்க. எப்படியோ நீங்க உயிர் தப்பிச்சு வந்தீங்களே, அதுவே போதும். என் மேல கோபம் இல்லையா காவேரி? என்ன அடிக்கிறதுக்கும்
அணைக்கிறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தானங்க உரிமை இருக்கு. என்னை மன்னிச்சுட்டு காவேரி. ஏங்க அதெல்லாம் பொண்ணையும் வேணாங்க. குழந்தையும் படாத பாடுபடுத்திட்டேன், கொடுமைப்படுத்திட்டு காவேரி. இருந்தாலும் இன்னும் அந்த பாசத்தோட என்கிட்ட பேசுறேன்னா ஒண்ணு மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏங்க காவேரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்து காட்டணுங்க. நான் இனிமே குடிக்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். உன் பேச்சு கேட்டு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காட்டுவோம் காவேரி. இதை விட எவ்வளோ சொத்து சேர்த்து பிள்ளைய படிக்க வைப்போம் காவேரி. வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா ஸ்கூலுக்கு அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு இல்ல தங்கம். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு அப்பாவோட சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு பாப்பா கொண்டு போய் நானே ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நாளைக்கு போலாமா?